அமைப்பு நிலை விதிமுறைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில தான் வந்து உயர்ந்தபட்ச ஜனநாயக மத்தியத்துவம் என்கிற கோட்பாடு இருக்கிறது. டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம். அந்த டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசத்துல கட்சியில குழுக்கள் இருக்கும். இப்ப புதுச்சேரியை பார்த்து சொன்னாக்கா, புதுச்சேரியில மேல நிர்வாக குழு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்து மாநில குழு இருக்கும். மாநில குழு தான் ஆக அதிகாரம் படைத்த குழு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதி குழு இருக்கும். அப்புறம் கிளை இருக்கும். இப்படியாக நம்முடைய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் அமைப்பு இருக்கு. இது எல்லாமே கட்சி அமைப்புகளாகட்டும் அல்லது எவ்வளவு பெரிய தலைவராகட்டும் சாதாரண தோழராகட்டும் யாரும் கட்சியுடைய அமைப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பணியாற்ற வேண்டும். அமைப்பு விதிமுறைகள் சொல்ற முக்கியமான விஷயம் ஒழுக்கம். அதுக்கப்புறம் மக்களுக்காக இயங்குவதில் சமரசம் இருக்கக்கூடாது. சமுதாயத்துல நேர்மையா, நியாயமா, ஒழுக்கமா, கட்டுப்பாடா இருக்க வேண்டும். இது வலியுறுத்தி அதை விட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க தனிநபர் கட்சி இங்க கிடையாது. எது இருந்தாலும் இங்க கமிட்டிகள் விவாதிக்கப்படும். அதாவது எங்களுடைய அமைப்பு விதியுடைய கோட்பாடு என்று சொன்னால் கூட்டு முடிவு, கூட்டு தலைமை, தனிநபர் பொறுப்பு. இப்ப நான் செயலாளராக இருக்கேன்னு சொன்னாக்கா என்னுடைய கருத்து நான் தெரிவிக்க முடியாது. நிர்வாக குழு கூட்டு தலைவருடைய கருத்தை தான் தெரிவிக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் தான் நான். இதான் வந்து கட்சியுடைய அமைப்பு நிலை. இதுக்குள்ளதான் வந்து எல்லாம் பணியாற்ற வேண்டும். எல்லோருக்கும் இங்கே வாய்ப்பு தருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காக, தொழிலாளர்களுக்காக, ஏழை மக்களுக்காக பணியாற்ற வரும்போது, அவருக்கு அந்த கொள்கை பிடிப்பு வரும்போது அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படும், அவர்களுக்கு பொறுப்பு தரப்படும். எங்க கட்சியில பதவி என்பது கிடையாது, பொறுப்பு தான். பொறுப்பு தரப்படும். அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வந்து பணியாற்ற வேண்டும். கட்சிக்கு தகவல் தெரிவிக்கும். இந்த நேரத்துல தான் என்ன ஒரு போக்கு வருதுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல நிறைய கட்ட பஞ்சாயத்து வருது. கட்ட பஞ்சாயத்து சொன்னா பிரச்சனை. இதுல வந்து ஒரு சமூகத்துல இல்ல அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக போய் வெளியில வேலை செய்யும் போது ஒரு இன்ஃபுளுன்ஸ் கிடைக்குது. அந்த இன்ஃபுளுன்ஸ் கிடைக்கும் போது சில பேர் சில பிரச்சனையை சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை தீர்த்து வைக்கலாம். அதுல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குவது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குவது, இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாடு. கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் நியதிகள் இருக்கு. இந்த நிலையில தான் எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் சேது செல்வம் அவர் கட்சியில பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல ஏஐடிசி தொழிற்சங்கத்தில் அவர் பொதுச் செயலாளர்